பார்த்து என்ன தப்பா நினைப்பாங்க. கை விடுங்க. ஏய் பதில் சொல்லுடா. வாடா. விடுங்க. வாங்க. என்னடா? விடுங்கன்னு சொல்றல ப்ளீஸ். கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன விடுங்க நான் போறேன். கல்யாணம் பண்ணிக்காம போறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? பிரதர் 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 இருங்க பிரதர். நில்லுங்க பிரதர். ஏங்க யாருங்க நீங்க? எதுக்கு தடுக்குறீங்க? நாங்க அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. நீங்க பாட்டு எஸ்கேப் பண்ண என்ன அர்த்தம்? வாங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம். ஏங்க விளையாடுறீங்களா? கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. கையெடுங்க. நான் போறேன். என்ன இப்படி விட்டு போன என்ன அர்த்தம்? பேசலாம் வாங்க. பஞ்சாயத்து பண்ணதுக்கு வந்துட்டான். டேய் இவனுங்களுக்குலாம் இதான் கரெக்ட். ஏங்க அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எந்த பையன்? அதாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடினானே அவன் தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது பாருங்க இந்த மாதிரி பையன்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. அவன் யாருன்ற டீடைல்ஸ்லாம் சொல்லுங்க. அவனை எப்படியே தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? உங்க வீட்டு சைடுல யாரா இருக்காங்களா? ஹலோ. இல்லனாலும் பரவாயில்லைங்க, நான் பாத்துக்கிறேங்க. இந்த மாதிரி பசங்கலாம் சும்மா விடக்கூடாதுங்க. முதல்ல ஆசையா லவ் பண்ணிட்டு சுத்துவானுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்தா விட்டு ஓடுவானுங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க. நான் கூப்பிட்டா எங்க அப்பா வருவாரு தெரியுமா? அவன் அட்ரஸ் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பெரியவோட கஷ்டம் என்னன்றது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். யோ என்ன உளறிட்டு இருக்க? வேற வேலை இல்லையா உனக்கு? வெட்டியா? போயா போய் வேற வேலை இருந்தா பாரு. வாடி. யாருன்னு தெரியல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். என்னடா இது? உதவி பண்ணு தானே வந்தோம், இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க. மிஸ்டர் வினய், உனக்கு பிடிக்கும் தானே உன் ஆண்டி பேரான சரஸ்வதினு இவளுக்கு பேர் வச்சோம். நீ இவ மண்டைக்குள்ள சோற வைக்க மறந்துட்டியே வினய். இது உனக்கே நியாயமா இருக்கா? நல்லா பாடுவா, நல்ல படம் வரைவா, பிரமாதமா சமைப்பா. அவ்ளோ ஏன் ஒயிலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம்னு எல்லாம் ஆடுவா. இவ்ளோ திறமைய வச்ச நீ கடைசியில மூளையோட அந்த ஓரத்துல படிக்கிற திறமைய மட்டும் கொடுத்துருக்கலாமே. வை மேன், அத மட்டும் ஏன் மறந்து போன? பிள்ளையாரே, வேற எதுக்காகவும் நான் உன்கிட்ட அறிவை கேட்கல. 8வது அட்டெம்ப்ட் எழுதுறேன். இந்த எக்ஸாம்ல மட்டும் என்னால பாஸே பண்ண முடியல. எங்க அப்பா என் தம்பி கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் எவ்வளோ அன்பா பாசமா பேசுறாரு. அதே மாதிரி என்கிட்டயும் அன்பா பாசமா நடந்துக்கணும். அது மட்டும் தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். அவரு பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்கணும். அவர் கூட நின்று ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும். ஒரே ஒரு போட்டோ, அவ்வளவுதானே நான் உன்கிட்ட கேக்குறேன். இருக்கிற சாமியிலேயே உனக்கு தான் காது ரொம்ப பெருசு மிஸ்டர் வினய். அதனாலதான் உன்கிட்ட வந்து இவ்ளோ கதறா. ஏதாவது பார்த்து பண்ணு ப்ளீஸ். இந்த எக்ஸாம்ல மட்டும் என்ன பாஸ் பண்ண வச்சிருவினே. உனக்கு எந்த வேண்டுதலா இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இந்த மன்சூர் சாப்பிடணுமா? நான் சாப்பிடுறேன். இல்ல மொட்டை வெயில்ல இந்த பிரகாரத்தை உருண்டு வேண்டுதலை நிறைவேற்றணுமா? நான் பண்றேன். தீச்சட்டி எடுக்கணுமா? இல்ல வேல் குத்தி காவடி தூக்கணுமா? எது வேணாலும் பண்றேன். தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்லயாவது என்ன பாஸ் பண்ண வச்சிருவேனே. உனக்கு புண்ணியமா போகும். அங்க பாரு, அவன் மறுபடியும் வந்துட்டான். என்னடி இவன் மறுபடியும் ஏதாவது வாங்கி கட்டிக்க போறானா? சரியான காமெடி பீஸ். சரி நீ வா. ஏய், திரும்ப ஏதாவது டயலாக் பேசி டார்ச்சர் பண்ண போறான். நம்ம அம்மன் சன்னதி பக்கத்துல போயிடலாம். இந்த மொக்க பீஸ் கிளம்பிட்டோம், வா நம்ம போலாம். வா.
படிச்சவங்களை கட்டிக்கிறது தான் நியாயம். உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அவரை மாதிரியே 10th +2 படிச்ச பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. நான் M.Tech முடிச்சிருக்கேன், இவர் வெறும் 10th தான் பாஸ்ன்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்காதா? எனக்கு தமிழ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. என்னடி திருட்டு மொழி முழிக்கிறான்? ஏதாவது பாம்பு வைக்க போறானா? இந்த காமெடி பீஸ் பாம்பு வைக்கிறதா? பாம்புன்னு சத்தம் போட்டாலே அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இரு என்னதான் பண்றான்னு பாப்போம். அம்மா, நான் உன் புள்ள வந்திருக்கேன். நல்லா இருக்கியா? ஆனா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். மதுமிதாக்கு என்ன பிடிக்கல, என்ன வேணான்னு சொல்லிருச்சு. எனக்கு படிப்பு இல்லை, பொருத்தம் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிருச்சு. எல்லாருக்கும் அவன் மேல கோவம் தான். எனக்கு முதல்ல அவன் மேல கோவமா தான் இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ மது மேல எந்த தப்புமே இல்லைன்னு தோணுச்சு. கட்டாயத்துக்காக கல்யாணத்தை பண்ணி வேண்டா வெறுப்பா குடும்பம் நடத்தி வாழ்க்கையை தொலைச்சிக்கிறத விட நல்ல வேலை இப்பவே சொன்னாலே அது வரைக்கும் சந்தோஷம். படிக்காது என்னோட தப்பு இல்லை, எனக்கு வாய்க்கல. ஆனா இதே காரணமா காட்டி மதுமிதான தூக்கி போட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆனா இன்னைக்கு நான் உன் முன்னாடி ஒரு படிக்காத தற்கூரியா கூனி குறுக்கி போய் நின்னம்மா. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ஏய், ஒண்ணு மாதிரியே படிக்காத கேஸ் தாண்டி. ஆனாலும் 12 வருஷமா மனசுக்குள்ள வளர்த்து வச்சிருந்த ஆசை இல்லையா, அதனால என்னால அதை ஏய் பாரு, இந்த ஞான பழத்துக்குள்ளயும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. கிண்டல் பண்ணாத மின்னல், பார்க்கவே பாவமா இருக்கு. அம்மா தான் புரிஞ்சுக்கல. அம்மா மட்டுமா, யாருமே புரிஞ்சுக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா பாட்டுக்கும் அத்தை முன்னாடி சவால் விட்டு வந்துட்டாங்க. மதுவை விட நல்ல படிச்ச பொண்ணா, பெரிய இடத்து பொண்ணா, அழகான பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் என்ன செய்யறது? என் மனசை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க அம்மா தான் எனக்கு சாமி. எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் நான் உன்னையே கும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. அம்மா வாயில ஒரு வார்த்தை சொன்னா அது நடந்தே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. அம்மா பாட்டு யோசிக்காம சபதம் போட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை நடக்கணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். பாவண்டி, இவன் நல்லவ மாதிரி தானே தெரியறான். ஏய், இதெல்லாம் பொழைக்க தெரியாத புள்ளடி. இந்த காலத்துல இப்படிலாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. எங்க அம்மா விட்ட சவாலை எப்படியாச்சும் அவங்க ஜெயிக்கணும். எங்க அம்மா தான் எங்க குடும்பத்தோடைய அச்சாணி, ஆணி வேர் எல்லாமே. எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை தேடி கொடுத்ததே எங்க அம்மா தான். என்னை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த சபதத்துல கண்டிப்பா எங்க அம்மா ஜெயிச்சே ஆகணும். இதை கேட்கதான் நான் உங்ககிட்ட வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. பின்னாடி சோகமா ஒரு வயலின் மியூசிக் போட்டா கரெக்டா இருக்கும்ல. சும்மா இருடி. சரிம்மா, நான் வரேன். சொன்னது மறந்துடாத. பக்தா, உன்னைத்தான் பக்தா. யாருங்க? யாரது? யாரா இருக்கும்? யாருங்க? பக்தா, உன் குறைகளை சொன்னாய் அல்லவா, மனசார வேண்டினாய் அல்லவா, அந்த குறைகளை நிவர்த்தி செய்யதான் நான் உன்னோடு பேச எத்தனிக்கிறேன். ஹலோ ஹலோ, யாருங்க? என்ன விளையாடுறீங்களா?
சந்தேகப்படுகிறாயா? நான் உன் அம்மன் தான் பேசுகிறேன். ஏங்க விளையாடாதீங்க, இதெல்லாம் நல்லா இல்லைங்க. என்ன பக்தா, இதுதான் உன் பக்தியின் லட்சணமா? அம்மன் கோவிலுக்கு வந்து அம்மனிடமே முறையிட்டு விட்டு அம்மனே பேச வந்தால் அதையே சந்தேகிக்கிறாயே. அம்மனை அவமானப்படுத்துகிறாயா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நிஜமாவே நீ தான் பேசுறியா? பக்தா, உன்னுடைய குறைகள் எல்லாம் என்னிடம் வந்து கொட்டினாய். நீ சாமியிடம் பேசலாம், ஆனால் சாமி உன்னிடம் பேசினால் நம்ப மாட்டாய். அப்படிதானே? ஐயோ தப்புதான் தப்புதான், என்ன மன்னிச்சிருமா. உன் பேச்சை கேட்டேன். உன் நல்ல மனசு எனக்கு புரிகிறது. கவலைப்படாதே, உன் அம்மாவுடைய சபதம் நிறைவேறும். நிஜமாதான் சொல்றியாமா? அம்மன் போய் சொல்லி எங்கேயாவது கேட்டிருக்கிறாயா? நம்ம மகனே, உன்னை நிராகரித்தாலே அந்த பெண் மதுமிதா. ஆமாமா, மதுமிதாவே தான். அவளை விட அம்சமான, அழகான, கெட்டிக்காரியான, படித்தவளான, முக்கியமாக உன் அம்மாவின் ஆசைப்படி அவங்களுக்கு பிடித்தமான, உன் குடும்ப கௌரவத்தை தூக்கி நிறுத்துபவளாக ஒரு பெண் உனக்கு விரைவிலேயே கிடைப்பாள். போதுமா? அம்மா, உன் கருணையே கருணை. என்னடி பெர்ஃபார்மன்ஸ் பின்ன எடுக்கிறியே? ஆல் அவுட். கண்ணை மூடிட்டு நம்பிட்டான். இரு இரு இரு. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும், சரியா? ஆண்டவா, அந்த சிரிப்பை நான் சிரிச்சு தொலையாம இருக்கணும். உன் கருணையை நினைத்து நான் மனசுருகி அப்படியே நான். என்ன பக்தா, பாதியிலே நிறுத்தி விட்டாய்? உங்களுக்கு கேக்குதா இல்லையா? என்ன பக்தா, பேச்சே காணோம்? உண்மையில இந்த பொண்ணு கேட்கலையோ? ரியாக்ஷனே காணோம். பக்தா, மற்றவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. நான் பேசுவது உனக்கு மட்டும்தான் கேட்கும். அதே மாதிரி நீ பேசுவதும் எனக்கு மட்டும்தான் கேட்கும். நீ தைரியமாக பேசு. அட ஆமாமா, உன் கருணையே கருணைதான். நீ பேசுறது யாருக்குமே கேட்கல, கேட்கவே இல்லை. என் பக்கத்துல கூட ஒரு பொண்ணு நிக்குது, அது கூட கேட்கலாம் பாரு. ஏமா கேக்குதா? கேட்கவே இல்லை. ஆமா, இல்லைன்னா ரியாக்ஷன் வந்திருக்கணுமே. பக்தா, அந்த பெண்ணை அதிகமாக குறுகுறுவென்று பார்க்காதே. ஈவ் டீசிங் கேஸ் கொடுத்து விட போகிறாள். நான் சொல்வதை மட்டும் கேள். சரிம்மா. என்ன பக்தா? சொல்லுமா. மறுபடியும் மறுபடியும் அம்மனை சந்தேகப்படாதே பக்தா. நான் சொன்னது சொன்னபடியே நடக்கும். மன்னிச்சிருமா. இது வரைக்கும் சாமி பக்த கிட்ட பேசுறதுலாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். என் லைஃப்ல இதான் முதல் தடவை நான் கேட்குறேன்னா அதான். அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுபவள் தானே கடவுள். ஆமாம்மா ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நான் வரேம்மா, நான் வரேன். ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். நீ இருக்கியா இல்ல போயிட்டியா?
டிஸ்டர்ப் செய்யாதே பக்தா. இன்னும் என்ன வேணும்? அது இல்லைம்மா, ஒரு சின்ன டவுட்டு. அந்த பொண்ணு சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்க. அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அந்த பொண்ணை நானாக தேடி போகணுமா இல்லை தானாக தேடி வருமா? எந்த திசையிலேருந்து வரும், எப்படி வரும்? விட்டால் அந்த பெண்ணின் புகைப்படத்தோடு ஆதார் கார்டையே கொடுக்க சொல்லி கேட்பாய் போல இருக்கிறதே. அய்யோ, அப்படிலாம் இல்லைம்மா. அது எனக்காக படைச்ச பொண்ணுன்னு சொன்னியா, அதான் நிஜமானு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சந்தேகம். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு நீ அடையாளம் சொன்னேன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அனைத்து விவரங்களையும் அம்மனே தான் சொல்ல வேண்டுமா? மன்னிச்சிருமா ப்ளீஸ், எனக்காக ஒரு சின்ன க்ளூ கூட. சரி, போனால் போகிறது, சொல்கிறேன். விரைவில் நீ ஒரு பெண்ணை 3 முறை சந்திப்பாய். சந்திப்பேன்னு சொல்கிறாங்க. எப்படி சந்திப்பேன் கேட்டுடலாமா? அது இல்லைம்மா, இந்த மாதிரி நிறைய பேரை நான் சந்திக்கிறேனா, அதான் ஏதாவது ஒரு சின்ன அடையாளம் சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அவசர குடுக்கை மாதிரி அவசரப்பட்டால் அப்புறம் நான் பாட்டு கிளம்பி போய்விடுவேன். நானும் யோசிக்க வேணாமா? சரிம்மா, சாரிம்மா, நீ சொல்ல வந்தது சொல்லு. அதாவது அந்த பெண்ணை நீ முட்டல் மோதலாகவோ இல்லை வினோத சந்தர்ப்பத்திலோ சந்திக்கிறாய் என்று வைத்துக்கொள். சரிம்மா. அவளை சந்திக்கிற போதெல்லாம் மழை பெய்யும். என்னுடைய கசின் பிரதர் வருண பகவான் உனக்கு உதவி செய்வார். நிஜமாவாமா? ஆமா. எந்த பெண்ணை நீ 3வது முறையும் சந்திக்கிற போது மழை பெய்கிறதோ அவள்தான் உன்னுடைய வருங்கால மனைவி. மழையா? இந்த வெயில் காலத்துலயா? அதுதான் அம்மனுடைய கைங்கரியம். உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக நான் மழை பெய்ய வைப்பேன். போதுமா? இது போதுமா? இது போதுமா எனக்கு? நான் சந்தோஷமா போயிட்டு வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. உன் கருணையே கருணம்மா. கண்டிப்பா இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ.
அடி பாவி, இப்படி ஒரு பாலிஷ் போட்ட ஞானப்பழத்தை நான் பார்த்ததே இல்லடி. அவனுக்கே இது ஞானத்தனமா தெரியலையா? பார்க்க பாவமா இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் அருளை அப்படியே அள்ளி விட்டேன். வருத்தமா வந்தா இப்ப சந்தோஷமா போறான். இது போதாதா? அது சரி, இதெல்லாம் கப்சான அவனுக்கு தெரிய வரப்ப திரும்ப வருத்தப்படுவானே. அது தெரியறதுக்கு இன்னும் 10 நாளாவது ஆகும்ல. அது போதுமே, அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும். நீ பாட்டுக்கு 3 தடவை பாப்ப, மழை பெய்யும், அதே இதுன்னு அடிச்சு விட்டியே, எப்படிரி? எத்தனை படம் பார்த்திருக்கோம், அதுல ஒரு சீனு இதுல ஒரு சீனு நான் அள்ளி போட்டு அடிச்சு விட்டேன். அவனும் நம்பிட்டான். சரியான ஜிபிடி அவன். ஜிபினா ஞானப்பழம், அவ்வளவுதான்.